ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வீட்டுக்கே வந்த நானு இனிமே உன் வாழ்க்கை பாதையில உன் கூடவே துணையாக இருக்க போறேன். எதுக்காக தெரியுமா? உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நடத்தி கொடுப்பதற்காக தான். நானே உனக்கு துணையாக இருந்து நீ விருப்பப்பட்ட விஷயங்களையெல்லாம் இனி நிகழ்த்தி காட்டப் போகிறேன். இதுவரைக்கும் நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சியோ அது எல்லாமே இப்போது மாறி அதைவிட பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியை அதிகமாக அனுபவிக்க போற. அப்படி உன் மகிழ்ச்சியை அதிகமாக்கி மன நிம்மதியை அதிகமாக்கி உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக தான் உன் வீடு தேடி உன்னை வீட்டுக்கே வந்துட்டேன் என் செல்லமே. நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் இப்போது ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகுது. உன்னை சுத்தி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்களேன்னு யோசிக்கிறியா? இந்த உலகமே அப்படிதான். சில பேருடைய வார்த்தைகள் இன்பத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். சில பேருடைய வார்த்தைகள் மன வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்கும், குத்தி குத்தி காட்டி பேசி கவலைகளை கொடுக்கும். ஒரு சிலருடைய வார்த்தைகள் உனக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். இன்னும் ஒரு சிலர் தன்னம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனா ஒரு சிலருடைய வார்த்தைகள் மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையே கொடுக்கும். அப்படி உன் வாழ்க்கையை உயர்வானதாக அமைச்சு தருவதற்காக தான் இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி பேச வந்திருக்கேன். என் வாக்கை முழுவதுமாக கேட்டால் அதன்படியே உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நான் நடத்தியே முடிச்சிடுவேன் என் செல்லமே. எப்பவுமே நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை மட்டும் அசைக்க முடியாததா வலுவானதாக இருந்தால் போதும். உன் நம்பிக்கை எந்த அளவுக்கு பலமானதாக இருக்கோ அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களுமே உனக்கு சாத்தியமாகும். சத்தியமாக அதை நானும் உனக்கு நடத்தி தருவேன் என் செல்லமே. அதற்கு முன்பாக உன் மனசுல இருக்க போராட்டங்களையும் கவலைகளையும் தூக்கி போடு. நீ ஏதாவது தவறு செய்யறன்னு தெரிஞ்சா அதை திருத்திக் கொள்வதற்கான மனப்பக்குவத்தை வரவழைச்சுக்கோ. ஏன்னா எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனா செய்த தவறுகளை ஒப்புத்துக் கொள்வதற்கு மன தைரியம் வேண்டும். அப்படி நீயும் இதுதான் நான் செய்யற தவறுன்னு ஒத்துக்கிட்டு அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவத்தை வரவழைச்சுக்கிட்டீனா வாழ்க்கையே உனக்கு வெற்றிகரமாக மாறிவிடும். உன்னை செல்லா காசு நினைக்கிறவங்களுக்கு நடுவுல என் அன்பு பிள்ளையாகிய உன்னை கன நேரத்தில் உச்சத்தில் உயர்த்தி உயரிய நிலையை அடைய வைப்பேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தோடு நீ இருந்தா போதும். உன் மனசுல தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வரவே வராது. இதுவரைக்கும் நீ தோத்து போனதையும் இதுவரைக்கும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கோ. அதன் மூலமாக நீ வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு அது உனக்கு உதவி புரியும் என் செல்லமே. சில நேரங்கள்ல உனக்கே நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனா நீ அதை நம்பவே மாட்ட. எனக்குலாம் எங்க நல்லது நடக்க போகுது, நமக்கா இப்படி நடக்குதுன்னு நல்லதை கூட ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடிய அளவுக்கு கெட்ட விஷயங்கள் உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கிறது. இது எனக்கானது கிடையாது, எனக்கெல்லாம் நல்லதே நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நீயாகவே நல்லது வரக்கூடிய வாய்ப்புகளை தள்ளிவிடாதே. உன் வாழ்க்கையில மாற்றங்களை உருவாக்குபவள் இந்த வராகி அம்மா. எனக்கு தெரியும் எதை எப்போ செய்யணும்னு. அப்படிதான் இப்போது சில அதிசயங்களை உன் வாழ்வில் நடத்துவதற்காக நான் வந்திருக்கேன். மழை போல இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் பனி போல உருக செய்ய போகிறேன் என் செல்லமே. நீ தைரியமாக இருந்தால் போதும். உன் வாழ்க்கையவே நான் ஒளிமயமாக ஆக்கி காட்டுவேன். உன் பாதையை நீயே உருவாக்கி கொள்ளும் தண்ணீராக இருந்தா போதும். உன் வாழ்க்கையில எல்லாத்தையுமே சாதிக்கலாம். அடுத்தவர் போற பாதையை தடுக்கக்கூடிய பாறையாக நீ இருக்காத. அதற்கு பதிலாக உன் பாதையில யாரையாவது பாறையாகவே வந்து நின்னாலும் அவர்களை தாண்டி தடங்கி போகக்கூடிய ஆளாக தைரியம் உள்ள பிள்ளையாக நீ இருக்க வேண்டும். துன்பம் கஷ்டம் பிரச்சனை நீ எது வந்தாலும் நீ மனசளவுல தைரியத்தை விடவோ பயப்படவோ சலனம் கொள்ளவோ கூடாது. அதுக்கு பதிலா இந்த வராகி அம்மா என்ன நினைச்சுக்கோ, எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நம்பிக்கையோட இரு என் செல்லமே. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியலையேங்கிறதுக்காக வாழ்க்கையின் மீது ஏன் வெறுப்பும் சலிப்பும் கொள்கிறாய்? ஏன் இந்த வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம இருக்க? உன் வீட்டில் இப்போதைக்கு என்ன கஷ்டம்,
எதை நினைச்சு நீ கவலைப்படுறன்னு எல்லாம் எனக்கு தெரியும். உன் வீட்டில் ஒரு சிலர் ஆரோக்கியமின்றி கஷ்டப்படுவதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் மனசை சரி பண்ணி உன் வீட்டில் இருக்கவங்க உடம்பையும் சரி பண்ணி எல்லாருமே நல்ல நலத்தோடும் பலத்தோடும் வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். நீயும் உன்னுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ. கவலைப்பட்டு வருத்தப்பட்டே உன் ஆரோக்கியத்தை வீணாக்கி கொள்ளாதே என் தங்கமே. உன் வாழ்க்கையில உனக்கு உறுதுணையாக இப்போது நான் இருக்கேன். இனிமேலும் இறுதி வரை நான் இருப்பேன். அப்புறம் என்ன உனக்கு கவலை? எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நிம்மதியாக நீ வாழணும். இப்போதைக்கு நீ எவ்வளோ கஷ்டப்படுற, எதை நினச்சி வேதனைப்படுறன்னு எல்லாம் எனக்கு தெரியும். என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன்னு தைரியமாக இரு. இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன். நீ இதுவரைக்கும் 100 முறை வெற்றிகளை பார்த்த ஆள் கிடையாது. ஆனால் 1000 முறை தோல்விகளையும் கஷ்டங்களையும் பார்த்துட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இனிமே உன் வாழ்க்கையில் ஒரு தோல்வியை கூட பார்க்க மாட்டாய். எல்லாமே உனக்கான வெற்றியாகத்தான் மாறப்போகுது. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்குமேன் செல்லமே. ஒரு மனிதனுடைய அழகு என்பது அவனுடைய நிறத்தையோ அவனுடைய பணத்தையோ பொறுத்தது கிடையாது. நல்லா நிறமா இருக்க, நல்லா அழகா இருக்க, நல்ல காசு பணம் வசதியா இருக்குன்னு நான் பார்க்க மாட்டேன். உன்னுடைய அன்பான குணத்தையும் அமைதியான மனசையும் தான் நான் பார்ப்பேன். அதுதானே உண்மையான அழகு. எந்த உள்ளத்தில் அன்பு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அவர்களுடைய அழகும் அதிகமாகும். அப்படிதான் உன்னை மட்டும் அல்ல, உன் வாழ்க்கையவே அழகாக மாற்றுவதற்காக நான் வந்திருக்கேன். யார் உனக்கு உதவி செஞ்சாலும் நீ ஒருபோதும் மறக்காதே. அதே போல யார் உன்னை நேசித்தாலும் நீ அவர்களை ஒருபோதும் வெறுக்காதே. யார் உன்னை முழுவதுமாக நம்பினாலும் அவர்களை ஒருபோதும் ஏமாத்தி விடாதே என் செல்லமே. ஏன்னா இந்த உலகம் முழுவதும் இப்போ இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உதவி செய்கிறவங்கள மறந்துட்டு அவங்களுக்கே துரோகம் செய்கிறாங்க. யாராவது நம்பிக்கை வச்சா ஆளாக அவங்கள சுலபமாக ஏமாத்திடுறாங்க. ஆனால் இந்த தப்பு எதையுமே நீ செய்யாமல் இருந்தீனா இந்த வராகி அம்மா நானே உன் வீட்டுக்குள் குடியேறி உனக்கான நல்லதை நிச்சயமாக செய்வேன். உனக்கு எல்லாமே சரியான நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அதையும் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உனக்குள்ள வந்துடும். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் அதிசயமாக இருக்க போது. உனக்காக களமிறங்கி வந்த இந்த வராகி அம்மா நீ ஆசைப்பட்ட விஷயத்தையும் அழகாய் நடத்தி தரப்போறேன். இனிமே நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத. உன் விருப்பங்கள் எல்லாம் அழகாய் நிறைவேறும். உன் ஆத்ம சக்தியை மட்டும் நீ பலப்படுத்து. அதன் மூலமாக நீ நினைத்ததை பெற முடியும் என் செல்லமே. அன்பான உள்ளத்தோடு பாசமான மனசோடு நீ இரு. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடு. கவலைப்பட்டினா உன்னுடைய சக்தி தான் வீணாகும். அதற்கு பதிலாக அமைதியா பொறுமையாயிரு. உன் சிந்தனையை எப்போதுமே உன் லட்சியத்தை நோக்கி இருக்கும்படி கவனம் செலுத்து. உன் மனசு எந்த விஷயத்திலும் திசை திரும்பாம வாழ்க்கைக்கான வெற்றியை பற்றி யோசிப்பதில் மட்டுமே இருக்கட்டும். நீ இப்போ துன்பத்தில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீ எப்போ மனசுடைஞ்சு போனாலும் உன்னை பார்க்கறதுக்காக உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் ஓடி வருவேன். அப்படிதான் இப்பொழுதும் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக உன்னை தேடி வந்தேன். நீ மனசளவில் உறுதியோடு இருந்தாலே போதும். என்ன நடந்தாலும் தைரியத்தை கைவிடாமல் இரு. உனக்குள்ள இருக்கிற அன்பும் நம்பிக்கையும் பக்தியும் சேர்த்து இப்போது உன்னை காப்பாற்ற போகுது. அதாவது உன் அன்புக்கும் பக்திக்கும் பரிசாக இந்த வராகி அம்மா நானே உன்னை காப்பாற்ற வந்துட்டேன். ரொம்ப நாளா நீ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த. அதாவது உனக்கு கிடைக்காம போய்கிட்டே தள்ளிக்கிட்டே இருந்தது. இப்போது உன் கையில் வந்து சேர வேண்டிய பணம் தானாக வந்து சேரும். நீயும் நினைச்சபடி உன் வாழ்க்கைய பாதுகாப்பாக வாழப்போகிறாய். நீ நினைச்ச திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி இந்த முறை நிச்சயமாக வெற்றி காணப்போற. உன் மனசுல எதை நினைச்சு பயம் இருந்தாலும் எல்லாத்தையுமே தூக்கி போடு. நான் உன் கூட இருக்கேன்ற தைரியத்தோட எல்லாத்தையும் கடந்து போகும் ஆற்றலும் உனக்குள்ள பெருக போது. நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை காரணமாக என்னை முழுசா பக்தியோட வணங்கியதின் காரணமாக தான் நீண்ட நாட்களாக நீ கேட்டும் தராத விஷயத்தை இப்போது தரப்போறேன். உனக்கு இருந்த தடைகளும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்த காலமும் எல்லாமே மாறி நீ நினைச்சதை பெறப்போற.
நீ கேட்டதை அடையப் போகிறாய் என் செல்லவே. இனிமே எதிர்மறை எண்ணங்களோ யோசனைகளோ உனக்குள்ள வேண்டாம். ஏன்னா இப்போ உன் மனசு பக்குவப்பட்டுருச்சு. இனிமே எல்லாத்தையுமே வெற்றிகரமாக உன்னால் செய்ய முடியும். உன் மனசுல உள்ள கோபங்களையும், உன் மனசுல இருக்க ஆத்திரத்தையும், உன் மனசுல இருக்க ஆற்றாமையையும் புரிந்த இந்த வராகி அம்மா இனி எல்லாத்தையுமே உன் நன்மைக்கானதாக மட்டுமே செய்து தரப்போகிறேன்.